இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, நேத்து வந்து 50,000 வச்சாங்க, இன்னைக்கு வந்து 2 lakhs வச்சாங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா கேஷ் பாக்ஸ் வந்து 45 மீட்டர்ல இருக்கும். அப்ப போயிட்டு வரதுக்கு 90 மீட்டர்ஸ் கணக்கு. ஆனந்தி வந்து இந்த டாஸ்க படிக்கும் போதே வந்து ரயான் வந்து ஏந்து வந்துருவாரு நான் போறேன்னு சொல்லிட்டு. டிஸ்டன்ஸ் டைம் எல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறம் முத்து வந்து கேட்பாரு, ரயான் நீ போறியா இல்ல நான் போட்டான்ற மாதிரி கேட்பாரு. ரயானா வந்து ரெடியா இருப்பாரு. இப்ப பிக் பாஸ் வந்து சொல்லுவாரு, உங்களால முடிஞ்சா எடுங்க, இல்லன்னா வந்து ரிட்டர்ன் கூட வந்துடலான்ற மாதிரி சொல்லுவாரு. பஸ்ஸரும் அடிக்கும். அவர் வந்து 17 செகண்ட்ல எடுத்துட்டு உள்ள வந்துருவாரு. இதுக்கப்புறம் வர டாஸ்க் எல்லாமே கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. இது செலிப்ரேஷன் வீக்ன்றதுனால இன்னைக்கு வந்து மாக்கப்பா வந்திருப்பாரு உள்ள. அவரோட டாஸ்க் என்னன்னா, ஒருத்தர் ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள போயிட்டு இன்டர்வியூ மாதிரி எடுத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து பவித்ரா கிட்ட கேட்பாங்க, என்னன்னா நீங்களும் நிறைய தடவை கேப்டன்சி டாஸ்க் வந்து ட்ரை பண்ணீங்க, ஆனா வந்து தோத்துட்டீங்க. ஆனா ஜெயிச்ச மேட்ச்ல முத்துவால இப்படி ஆயிடுச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. முத்து மேல எனக்கு கோவம்லாம் இல்ல, ஆனா எனக்கு வருத்தம் தான் இருந்துச்சுன்ற மாதிரி பவித்ரா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து விஷால் வந்து உள்ள வந்திருப்பாரு. அப்போ வந்து மாக்கப்பா வந்து ஒரு பிராங்க் பண்ணுவாரு. என்னன்னா, உங்களை வந்து எவிக்ட் பண்ணி கூட்டின்னு போறதுக்கு தான் இந்த டாஸ்கே வச்சாங்க, இப்ப நீங்க வந்து எவிக்ட் ஆக போறீங்கன்ற மாதிரி சொல்றாரு. விஷாலும் வந்து பயந்துருவாரு. லாஸ்டா பிராங்க்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கோவா கேங்னு வந்துச்சு, இப்ப எங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்ப ஜாக்லின் சொல்லுவாங்க, இப்பயும் இருக்கு, ஆனா என்ன அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து மாக்கப்பா கேட்பாரு, இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸா கேமான்னு கேட்டா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து விட்டு கொடுப்பீங்களான்ற மாதிரி கேட்பாரு. ஒரு 50,000 1,00,000 ரூபா வச்சிருக்காங்க, இது வந்து ரயானுக்கோ இல்ல சௌந்தர்யக்கோ விட்டு கொடுப்பீங்களான்னு கேட்கும் போது, விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவங்க யூஸ் பண்ற க்ரீமே வந்து 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் அவங்க கிட்ட இருக்கு, அதனால நான் வந்து அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரயான் கிட்ட கேட்கும் போது, உங்களுக்கு வந்து சௌந்தர்யாவா இல்ல ஜாக்லினா, யாரு வந்து கோவா கேங்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஜாக்லின் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ரயானை கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இப்ப ஹீரோ நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள ஒரு கேரக்டர் பண்ண சொன்னா நீங்க என்னென்ன கேரக்டர் குடிப்பீங்கன்னு ஒன்னு கேட்பாரு. அம்மா கேரக்டர் கேட்கும் போது வந்து ஜாக்லின் சொல்றாரு. அப்பான்னு சொல்லும் போது ரஞ்சித், சிஸ்டர்னு சொல்லும் போது சாச்சனா, அதுக்கப்புறம் லவ்வர் கேரக்டர்னு சொல்லும் போது 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் பவித்ராவும் சொல்லியிருப்பாரு. இதே கேள்விதான் முத்துக்குமரன் கிட்டே கேட்டிருப்பாரு. அப்போ வந்து முத்துக்குமரன் கிட்ட என்னென்ன கேரக்டர் கேட்பாருன்னா, அப்பா கேரக்டர்ன்ற போது ஃபேட் மேனை சொல்லியிருப்பாரு, ஃப்ரெண்டுக்கு வந்து தர்ஷிகாவை சொல்லியிருப்பாரு, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து சௌந்தர்யாவை சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து அந்த படத்துல ஸ்டார்டிங்ல பிரேக்கப் ஆயிடணுமா. சௌந்தர்யா கிட்ட வந்து ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க, மாதிரி நீங்க சோகமா இருக்கும்போது எப்படி இருப்பீங்க, இப்போ வந்து சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பீங்க, சிரிச்சா எப்படி இருப்பீங்கன்ற ரியாக்ஷன்ஸை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த வீட்லயே சேஃப் கேம் ஆடுறவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வாரங்கள் வந்து விஷால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துவை சொல்லியிருப்பாங்க. முத்து கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களை ரீப்ளேஸ் பண்ணி உள்ள ஒரு ஆள் வரணும்னா அது யாரா இருக்கலாம் வெளியே போனவங்களேன்னு சொல்லும் போது, எனக்கு பதிலா மஞ்சரி உள்ள இருந்தா எனக்கு வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. லாஸ்டா விஷாலும் அன்ஷிதாவும் தான். அன்ஷிதா வந்து தலை வலிக்குதுன்னு பத்துட்டு இருப்பாங்க. அப்ப விஷால் வந்து சாப்பாடு நான் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடுன்ற மாதிரி பாசமா சொல்லியிருப்பாரு. அப்ப பக்கத்துல அந்த சுனிதா வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பி, என் ஃப்ரெண்டு ஹாப்பினா நானும் ஹாப்பின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அன்ஷிதா கிட்ட. கேமே முடிய போகுது. அப்ப கூட விஷால் இந்த லவ் கண்டென்ட் விடவே விடாது போல, விஷாலும் அதை விடவே மாட்டாரு போல. லாஸ்ட் எபிசோட் முடியும் போது வெளியே வந்து பவித்ரா வந்து ஆர்னவ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஏன் நீங்க அன்ஷிதா கிட்ட பேசாம இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆர்னவ் சொல்லுவாரு, அவங்க கேங் கூட அவங்க பிஸியா இருக்காங்க, நம்ம என்னத்த பேசுது, அவங்க ரொம்ப பிஸி, நம்ம போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற மாதிரி ஏதோ வெக்ஸான ஒரு ஆள் மாதிரி பேசிட்டு இருந்தாரு. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம்.